பாருங்க பாருங்க, நான் சொன்ன வீடு இதுதான். சென்னை சிட்டிலேயே இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். வக்கீல் ராமாமிர்தம் சாரு உங்களுக்காகவே இந்த வீட்டை கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். பாருங்க பாருங்க, வக்கீலு பார்த்து பார்த்து கட்டின வீடு. மேல பால்கனில இருந்து மவுண்டோட பாத்தீங்கன்னா எறும்பு போறது கூட தெரியும். இன்னும் 2-3 மாசத்துல ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் எல்லாமே இந்த வீட்டு பக்கமே வந்துட போகுது. நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதே இல்ல. நாங்க வீடு பிடிக்கணும்னு சொல்றதுக்காகவே கண்டபடி கதை விடுறியா? விட்டா பீச் கூட இங்க வந்துடும் சொன்னாலும் சொல்லுவார் போல இருக்க. ஆமாங்க ஐயா, அடுத்த வருஷம் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்களே. புரோக்கரே, நாங்க என்ன சுத்த இடக்கு நாட்டா நினைச்சிட்டு இருக்கியா? பீச் எப்படி அங்க வர முடியும்? ஏப்பா அவரையே கோச்சுக்கிற? அவர் தொழில் அப்படி. புரோக்கர் தம்பி, நீங்க வீட்டை திறந்து காட்டுங்க. வீட்டை பார்த்துட்டு பாக்கி விஷயம் எல்லாம் பேசிக்கலாம். வீட்டை பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் அத்தை, வீட்டு வெளியில பாத்தீங்களா அக்னி மூலையில கிணறு இருக்கு. அதனால என்ன, கிணறு மூடிட்டா போச்சு. ஐயோ, கிணத்த மூடவா? வக்கீலுக்கு யார் பதில் சொல்றது? அதுக்கு இன்னொரு வக்கீல் வச்சுட்டா போச்சு. சும்மா இருங்க ராணி. கிணறு எங்க இருந்தான்னா வாஸ்து நம்மள பாதிக்காது. அதானே? என்ன அதானே? வாஸ்து பார்க்காம கட்டின கோவில் குளம் கூட அழிஞ்சு போகுது. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அது மனுஷங்களுக்கு, நமக்கு இல்ல. இல்லன்னா நீங்க மனுஷங்க இல்லையா? அவங்களுக்குள்ள சண்டை வந்தா இப்படிதான் அப்படி இப்படின்னு திட்டிப்பாங்க. நீங்க வந்து வீட்டை தரங்க. அதானே பார்த்தேன். வாங்க வீட்டை காட்டுறேன். வாங்க தம்பி. என்னமா நீங்க ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி போய் நம்ம மனுஷங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. என் வாயில இப்படி ஒரு வார்த்தை வரணும், அதை திருப்பி கேட்கணும்னு உன் பொண்டாட்டி வம்பு கிழித்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வாஸ்து சரியில்லைன்னு சொன்னா அது வம்புக்கு இழுக்கிறேன்னு அர்த்தமா? வயசான காலத்துல உங்களை வம்புக்கு இழுத்து எனக்கு என்ன ஆக போகுது? என்ன சொன்ன? எனக்கு வயசாயி போச்சா? அடியே, ஒரே அறதான். உன் டங்கு வர அந்து போயிடும், ஜாக்கிரதை. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். எங்க டங்கு வர அறுத்து காட்டுங்க. ரொம்ப நாளாயி போச்சல, மறந்து போச்சா? வாடி டங்கு வர அத்து காட்டுறேன். வாடி வாங்க பார்க்கலாம். ஏம்பா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. டேய், நாம மனுஷங்க இல்லன்னு என் பொண்டாட்டி சொன்னதா உன் பொண்டாட்டி ப்ரூவ் பண்றாடா. இதுக்கு நாம 2 பேரும் என்னடா பண்ண முடியும்? வா உள்ள போலாம். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். யாரு உயிரோடு இருக்கிறாங்களோ உள்ள வரட்டும். வா. சரிப்பா. வாசப்படி கூட மறிக்கல, அதுக்குள்ள உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல உள்ள வாங்க. வரேன்டா. நான் யாருன்னு உன் பொண்டாட்டிக்கு காமிக்காம விட போறது இல்ல. அதையும் நான் பார்க்க தானே போறேன். பாரு பாரு பாரு, யாருக்கு பார்க்கலாண்டி. அம்மா பாக்குறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வீட்டை வந்து பாரு. ஆமா, இது பாக்குறதுக்கு பெரிய தாஜ்மஹால். ச்சே. அம்மா, ராணி, என்னாச்சு? என்ன என்ன ஆளே போச்சு. ஐயோ, வந்தது வராம இப்படி ஒரு அவசரமா இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ? நான் தான் வந்த உடனே சொன்னல, இந்த வீட்டுக்கு வாஸ்து சரியில்லைன்னு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா. அவங்கள பழி வாங்கல, நான் பூதராணியே கிடையாது. சரி சரி, பழி வாங்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா முதல்ல உள்ள வா. உங்க அம்மா போய் ஜால் அடி. எல்லாம் என் தலை எழுத்துச்சு. வந்த உடனே காலை உடைச்சுக்கிட்டா, இன்னும் யாரு மண்டையை உடைக்க போறாளோ? ஆளே இவ்வளவு பிரமாதமா இருக்கே, அங்கேயும் நல்லதா இருக்கும். என்ன பாட்டி, வீடு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. நாம எல்லாரும் இங்க தான் தங்க போறோம். உங்களுக்குமா? எனக்கு பிடிக்கல. வந்த உடனே என் கால்ல அடிபட்டுருச்சு. இந்த வீடு வேணாம். கால்ல அடிபட்டுருச்சா? அப்ப வாஸ்து நல்லா இருக்கு. 5000 6000 ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, நாம எல்லாரும் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். நல்லா ஸ்டே பண்ணுங்க. உங்க வாயாலேயே இந்த வீடு சரியில்லைன்னு சொல்ல வச்சு காலி பண்ண வைக்கல. நான் பூதராணி கிடையாது. சவாலா? சவால். என்ன மூசா, என்ன யோசனை? அம்மாவும் பாட்டியும் சண்டை போட்டுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? குடும்பம்னு இருந்தா மாமியார் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க, சண்டைகள் இருக்கும், அடிதடி இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. நான் சாதிச்ச பாரு, அது மாதிரி சாதிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கணும். குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்.
தாத்தாவே எங்க தேடியும் கிடைக்கலன்னா எங்க தான் போயிருப்பா? அப்பா, கௌதம் அந்த கிழமை கிளியா மாத்தி கூண்டுல அடிச்சு கொண்டு போயிட்டப்பா. அப்பா, அந்த கிழமை சந்தியாவையும் புறாவா மாத்தி கூண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போயிட்டப்பா. ப்ளீஸ் பா, வாங்கப்பா, வந்து விசாரிங்கப்பா ப்ளீஸ். கௌரியும் சாதாரண பொண்ணு கிடையாது, நல்ல திறமசாலி, நிறைய சாதனைகளை பண்ணிருக்கா, பொய் சொல்ல மாட்டா. அப்படி இருக்கும்போது அவ சொன்னதை பொய்ன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? அவளை ஏன் பைத்தியம்னு யோசிக்கணும்? அவ சொல்ற கோணத்திலையும் விசாரிச்சு பார்க்கலாமே. வெளியில பார்க்கறதுக்கு நல்லவங்களா தெரியுற எவ்வளோ பேரு உள்ளுக்குள்ள பக்கா கிரிமினலா இருக்கிறத நம்ம பார்க்குறோமே. ஒன்று பண்ணுவோம், எதுக்கும் போய் அந்த தாத்தாவுடைய பூர்வீகம் என்னன்னு அலசிடுவோம். சந்தியா, அழாதடி. இப்ப நீ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. கௌரி வந்து நம்மளை மீட்டுட்டு போற வரைக்கும் அந்த தாத்தாவோட கொடுமையெல்லாம் நாம தாங்கிதான் ஆகணும். கிழவன் கெட்டவன் கெட்டவன்னு கௌரி எத்தனையோ தடவை சொன்னா, ஆனா அவ ஒரு தடவை கூட கிழவன் பேராச பூதத்தோட தாத்தான்னு சொல்லவே இல்ல. அப்படி சொல்லியிருந்தா ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. போடி இவளே, கௌரி வார்த்தைகள் வெளிவராம பேசினதெல்லாம் கிழவன் பேராச பூதத்தோட தாத்தான்னு சொன்னதுக்காக. ஆனா அது நமக்கு தான் கேட்கல. அது எப்படி கேட்காம போகும்? கிழவன் மந்திரம் போட்டு அவனை பத்தி யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் மத்தவங்களுக்கு கேட்காதபடி பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல சந்தியா, கௌரி சொன்னதை மத்தவங்க நம்பாம அவளை பைத்தியமா நினைக்க வச்சதும் இந்த கிழவனோட வேலைதான். டே கௌதம், கௌரி சொல்றத யாருமே நம்பலன்னா நாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாம போயிடும். கிழவன் நம்மள கொன்னுடுவான். அந்த அளவுக்கு கௌரி விட மாட்டா. கூடிய சீக்கிரமே அவ வந்து நம்மளை காப்பாத்திடுவா. வா. பாலு, கௌரி அங்க பாரு. என்னப்பா இது, ரெண்டு பேரும் இந்த சைஸ்ல இருக்காங்க? அதான் நான் சொன்னப்ப நீ நம்பவே இல்லையே. இப்ப நீ நேர்லயே பாத்துக்கோ. இப்பவாவது நீ நம்புறியா அந்த கிழமை கெட்டவன்னு? டே பாலு, முதல்ல கௌதம், இப்போ நான், அடுத்தது நீதான்டா. ஏச்சி, வாய் மூடு. உன்ன மாதிரி இந்த கிரேட் பாலு ஒன்னும் இழிச்ச வாயம் கிடையாது. ஏய், நீ வேணா பால், அந்த கிழவனை ரவுண்டு கட்டி மொத்து 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 மொத்த போற. ஏய் கிழவா, தைரியம் இருந்தா இந்த கிரேட் பாலு முன்னாடி நின்று பாடுறா. ஏய் சமோசா கிழவா, வாடா. வாடா பிரகஸ்பதி, என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்கிட்டயே உதார் விடுறியா? ஏய், அப்படிதானே விடுவேன். நீ கூண்டுக்குள்ள வச்சிருக்கியே, அது யாரு? மை ஃப்ரெண்ட்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களெல்லாம் நீ விடல, அப்புறம் உன் கதி அதுவும் கதி தான். இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட கதியை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு பயம் இல்லையா? வாட்? பயமா? எனக்கா? நேவர். இந்த கிரேட் பாலு யார்கிட்டயும் எவகிட்டயும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டான். ஏய் உண்மை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மத்தவங்க எல்லாம் அவங்க அம்மா வயித்துல 10 மாசம் தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கிரேட் பாலு 11 மாசம் இருந்திருப்பான். ஓ, 11 மாசம் உங்க அம்மா வயித்துல இருந்தவனா? எதுக்கும் ஏன் கூண்டுலையும் கொஞ்ச நாளைக்கு இரு.
என்ன உனக்கு திமிர் அடங்கலையா? நீ என்ன உங்க அம்மா வயித்துல 12 மாசம் இருந்தியோ? அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இருக்கு. நீ எல்லை மீறி போயிட்டு இருக்க. மரியாதையா இவங்க 3 பேரையும் விட்டு. விடலனா விட வைப்பேன். உன் உயிரை விட வைப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அது எப்படி புள்ள நம்பிக்கைய மட்டும் விடாம புடிச்சிட்டு இருக்க? அநியாயம் ஜெயிக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். அம்மா கௌரி, நீ கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? நீ பாட்டுக்கு வெளியே இருக்கிற தைரியத்துல சவால் விட்டு பேசிட்டு இருக்க. கிழமைங்களை இன்னும் புடுபூச்சாக்கிட போறாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ ஓல்ட் மேன், நமக்குள்ள ஒரு சின்ன ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? வாய மூடுறா, எக்ஸ்ட்ரா டைம்ல பிறந்தவனே. ஓகே. அக்ரிமெண்ட் என்னடா பொடலங்க அக்ரிமெண்ட்? ஓகே. அப்பா இரு, அப்பா வந்துட்டாரு. உங்க அப்பா வந்துட்டா பயந்துருவனா? இப்ப பாருடி வேடிக்கை. வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, வாங்க. அப்பா, கௌதம் கிடைச்சிட்டானா? முதல்ல அத சொல்லுங்க. அவன் கிடைக்கிறது இருக்கட்டும், நீங்க யாரு? என்ன சார் திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? உங்க பூர்வீகம் என்ன? உங்க குடும்பம்லாம் எங்க இருக்கு? நீங்க ஒரு போலீஸ்காரர் இல்ல, அதான் தொழில் ரீதியா என் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறீங்க. சரி சொல்றேன். என் பேரு சுந்தரம். பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் மனைவி பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. என் மக, மருமக, பேரப்புள்ள 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அப்பா, அவர் சொல்றதை நம்பாதீங்க. இப்ப நான் ஒரு தனி கட்ட. என் பேர உங்க கௌதம் போல இருப்பான். அதான் உங்க மகனை என் பேர பிள்ளையா பாக்குற. அதனாலதான் அந்த 4 குழந்தைங்க மேலையும் எனக்கு அளவு கடந்த பாசம். சரிங்க பெரியவரே, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா தேவைன்னா நான் திரும்ப வருவேன். தாராளமா எப்ப வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் வாங்க ஐயா. உங்க அப்பா நான் சொல்ற கதையை நம்பணும்ல, அதனாலதான். ஏய், இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இனிமே இப்படி ஏதாவது பண்ண, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு அமாவாசை வரைக்கும் டைம் கொடுக்கறேன். கரெக்டா அமாவாசை அன்னைக்கு உங்க 4 பேரையும் பலி கொடுத்து என் பேராச பூதத்துக்கு உயிர் கொடுக்க போறேன். அதையும் பார்க்கலாம். போடி.
கொடுக்குறேன்டா, கொடுக்குறேன். இந்த மனுஷன் போறாரு வராரு, ஆனா என் புள்ளையதான் கூட்டிட்டு வந்த பாடு இல்ல. பாவம் கௌதம் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, சாப்பிட்டானா தூங்கினானான்னு எதுவுமே தெரியல. டேய் கௌதம், நீ எங்கடா இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு? என்னங்க எங்க போனீங்க? கௌதம் இன்னும் கிடைக்கலையா? அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சொல்லுங்க. கௌதம பத்தியும் ஒண்ணும் தெரியல, சந்தியாவை பத்தியும் ஒண்ணும் தெரியல. சந்தியாவை பத்தியா? சந்தியாவை பத்தி என்னங்க தெரியணும்? சந்தியாவையும் காணோமா, சிவா ஃபோன் பண்ணி சொன்னான். என்னது, சந்தியாவை காணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஸ்கூலுக்கு போன சந்தியா வீட்டுக்கு திரும்ப வரலையா, சிவா தேடிட்டு இருக்கானா. கடவுளே, என்னங்க இது? இந்த குழந்தைங்களுக்குலாம் இப்படி நடக்குது. நம்ம கௌதம தான் உங்களுக்கு வேண்டாதவங்க கடத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த சந்தியாவை யார் கடத்திருப்பாங்க? சிவாவுக்கு விரோதிங்க கூட யாரும் கிடையாதே. அவளை யாருங்க கடத்தினது? தெரியலையே கனகு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியும். என்ன சொல்லுங்க? சந்தியாவை காணோன்னு சிவா ஃபோன் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் கௌரி பதறிட்டு ஓடியாந்து அந்த கிழவன் சந்தியாவை பொறாவா மாத்திட்டான்னு சொன்னான். அந்த கிழவ சந்தியாவை புறாவாக்கி கடத்திட்டானா? என்னங்க இது? முதல்ல கௌதம சொன்னா, இப்ப சந்தியாவை சொல்றா. இல்லைங்க, நம்ம கௌரிக்கு நிஜமாவே ஏதோ ஆய் போச்சுங்க. இல்ல கனகு, கௌரி சொல்றத நான் பொய்ன்னு நினைக்கல. என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? நம்ம கௌரி புத்திசாலி, நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கா, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறா. அவ சொல்றதுல உண்மை இல்லாம இருக்குமான்னு யோசிச்சுதான் நான் அந்த கிழவனுடைய குடிசைக்கு போனேன். என்னங்க அவ சொல்றான்னா அதை நம்பி நீங்களும் சரி கௌதம கிளியாவும் சந்தியாவை புறாவாவும் மாத்த முடியும்னு நீங்களும் பைத்தியக்காரத்தனமாவா நம்பினீங்க? இந்த கிளியாவும் புறாவாவும் மாத்துறது வேற விஷயம். நான் கௌரி சொன்னாலேன்னு தான் விசாரிக்க போனேன். போய் என்ன போலவே ஏமாத்திட்டு வந்தீங்களா? ஆமா, அந்த கிழவன்கிட்ட நான் அவங்கள பத்தி விசாரிச்சேன். எனக்கு என்னவோ அந்த ஆள் அப்பாவின்னு தான் தோணுது. அந்த ஆள் அப்பாவி இல்லப்பா, அவன் ஒரு பாவி.